இந்த வீடியோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேங்க. எதனாலனா நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்த நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் வராமல் ஏற்கனவே பேசின விஷயங்கள் ரிப்பீட் ஆச்சு. அதனால் அதை டெலீட் பண்ணிவிட்டு ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடம் ஊட்டி. ஊட்டியில் ஒரு சூப்பர்பான ஒரு ஹோம் ஸ்டே அப்படின்னா இந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பெரிய ரூம்னாலுமே இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் பைக்கர்ஸ் நீங்கள் வரும்போது பொதுவாக பைக்கர்ஸ் நம்ம வந்து பட்ஜெட்டாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு டார்மெண்ட்ரி ஸ்டேவும் இங்கே இருக்குது. என்னடா இது சைக்கிளை தூக்கி மேலே நிப்பாட்டுறீங்கன்ற மாதிரி இருக்குங்களா? பைக்கே கீழே தான் நிற்கிது. பட் அதுவுமே ஒரு அழகாக தான் இருக்குது. ஸோ இது ரிசப்ஷனுங்க. ரிசப்ஷனில் வந்து நமக்கு புக்ஸ்லாம் இருக்குது. புக்ஸ் படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு கேன்டீனும் இருக்குது. ரெஸ்டாரண்ட் டைப் ஆஃப் கேன்டீனு. நீங்கள் வந்து இங்கே ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை உங்களுடைய ரூம்ஸ்க்கு ஃபுட்டு வர வைக்கணுன்னாலும் அந்த ரூம்ஸில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த பெண்டுலம் கிளாக்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லை? நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தது. பட் இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச் முகத்தில் போயிட்டுருக்கோம். எல்லாமே மாற்றம் தான். அண்ட் இங்கே நிறைய இந்த புக்ஸ் இருந்தது. ஸோ மேபி இந்த ஹோட்டலுடைய ஓனர் வந்து ஒரு புக் லவராக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இங்கே வரக்கூடிய பைக்கர்ஸ் பார்த்து ரசிக்கிற மாதிரியும் இதில் நிறைய கிளாசிக் பைக்ஸ்லாம் இருந்தது. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண டார்மெண்ட்ரி டைப் ரூம். இதில் வந்து ஒரு ரூமில் 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா தான் இருந்தது. நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. மெயினாக அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்து இந்த பாத்ரூம் குட்டியாக இருந்தாலும் ரொம்ப காம்பேக்டாக நல்லா அழகாக இருந்தது. வெளியிலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை யூஸ் பண்ணுற மாதிரி மேலே ஒரு ஷீட் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பகலில் லைட்ஸ் தேவையில்லை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு அடுத்து இந்த ரூமுக்கு வெளியிலேயே நிறைய ஆன்டிக்கான சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் வாலில் பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி. இடம் சின்னதாக இருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு அழகு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து பில்டிங்கிறதுனால நிறைய பழைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்து ஃபோனு. அதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியல. ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இங்கே டார்மெண்ட்ரி டைப் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. ஸோ ஒரு பெரிய பைக்கர்ஸ் கேங்காக குரூப்பாக வரோம் அப்படின்னா கூட நம்ம இங்கே அக்காமடேட் பண்ணுறதுக்கு பிளேசஸ் இருக்குது. அடுத்து இந்த இடத்துடைய நேமை பற்றி நம்ம ரிவீல் பண்ணுவோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஊட்டியில் மெயினான பிளேஸ் தான். அங்கே பார்த்திங்கன்னா பிரபு பேலஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான் இது. ஸோ இவங்களே வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுமே கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தங்குங்க.